வணக்கம் கிருத்திகை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மிக முக்கியமான நாள். திருக்கணிதம் பஞ்சாங்க முறைப்படி இன்று இரவு சரியாக 11 மணிக்கு கும்ப ராசியிலிருந்து சனி கிரகம் மீன ராசிக்கு செல்கிறது. நாம் அனைவரும் இதுவரை எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்று நடக்கப் போகிறது. அனைவருக்கும் மிக நற்பலன்களும் நற்செயல்களும் இந்த ஆண்டு நடைபெறும் என்பதுதான் எங்களுடைய ஜோதிடர்களின் கருத்துக்களும் கூட. அவ்வாறாக இன்று மாற இருக்கக்கூடிய சனி பகவான் மீனத்துக்கும் கடகத்துக்கும் விருச்சிகத்துக்கும் முதல் பங்காக நன்மைகளை அள்ளி தெளிக்கப் போகிறார். நீங்கள் இது நாள் வரை தடைப்பட்டிருந்த அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் வேலை வாய்ப்புகளும் ஆர்வமாக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் தங்கு தடையின்றி இன்னும் 2.5 வருட காலம் உங்கள் வாழ்வில் வசந்தங்களும் செல்வ செழிப்புகளும் நடைபெறப் போகிறது. அவ்வாறாக நடக்க இருக்கும் செல்வ செழிப்புகளை நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்து செயல்பட வேண்டும். பல ஜோதிடர்கள் சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு 7.5 அஷ்டமம் இது போன்ற பல தவறான கருத்துக்களை கூறி வருகிறார்கள். அது தவறு. இருக்கிறதிலேயே மிக அற்புதமான கிரகங்கள் சனி பகவான் மட்டுமே, சனி கிரகம் மட்டுமே. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் சனி கிரகத்தால் மட்டுமே நடைபெற்றிருக்குமே தவிர வேற எந்த கிரகத்திலும் நடக்காது. ஒருவர் ஜோதிடராக இருப்பதற்கும் அதே சனிதான் முக்கிய பங்காகவும் இருக்கிறது. அவ்வாறாக இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு கெடுதலை எப்பொழுதும் செய்ய மாட்டார். நமக்கு தான் சரியாக இருக்கும் நண்பர்களை எப்பொழுதுமே பிடிக்காதே, அப்புறம் கிரகங்கள் மட்டும் எப்படி பிடிக்கும்? அதனால் நண்பர்களே, இன்று இரவு சரியாக 11 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். இவர் மீனராசியிலும் கன்னிராசியிலும் கடகராசியிலும் விருச்சகம் இது போன்ற ராசிகள் இருக்கக்கூடிய சந்திரனால் இயக்கப்படும் இந்த சனி அவர்கள் பயணம், வீடு, புதிய தொழில்நுட்பம், புதிய பொறுப்புகள், இடமாற்றங்கள் இது அனைத்தையும் மிக தெளிவாகவும் மிக ஆரோக்கியமாகவும் வழங்கப் போகிறார். நீங்கள் தான் தயாராக இருக்க வேண்டும். மற்ற ஜோதிடர்கள் சொல்லும் கருத்துக்களை ஏற்று இது சரியில்லை அது சரியில்லை என்று நீங்கள் முடங்கி கிடக்க வேண்டாம். உங்களோட வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான நல்ல நிகழ்வுகளை எடுத்து பார்த்து அன்று இருக்கக்கூடிய கிரக சூழலை பின்னோக்கி நீங்கள் பார்த்தீர்களானால் அது சனியால் தான் நடைபெற்றிருக்கு என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவ்வாறாக நன்மையை கொடுக்கும் சனி பகவானை வணங்கி வாழ்த்துவோம். அனைவரும் பிரார்த்தனை பண்ணி இந்த 3 ஆண்டுகளும் நல்லபடியாக முறைப்பட